திரைப்பட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியல் சூப்பர் ஸ்டார் நான் தான் வச்சிருக்கேன். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை அரசியல் சூப்பர் ஸ்டார் என கூறியது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலளித்துள்ளார். தமிழகத்தில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி நம்முடைய மக்களுடைய பவராக இருக்கக்கூடிய அசம்பிளியில் தேசிய கீதம், தமிழ்தாய் வாழ்த்து இரண்டும் பாட வேண்டும் என்பது ஆளுநருடைய கருத்து. இது போன டைம் கான்ட்ரவர்சியில் ஆச்சுக்கலாம். இன்னைக்கு இந்தியாவில் சில மாநிலங்கள் மட்டும்தான், குறிப்பாக கர்நாடகா ஒரு ஸ்டேட் சாங், அவர்களுக்கென்று மாநில பாடல், மாநிலத்துக்கான பிளாக் கர்நாடகாவுக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து நம்முடைய மாநிலத்தை உயர்த்தி காட்டுவதாக இருக்குங்கன்னா, அதனால் ஆளுநர் அவர்களை பொறுத்தவரை தமிழ்தாய் வாழ்த்துக்கு எல்லா இடத்திலும் மரியாதை கொடுக்குறாங்க. பல இடத்துல அவரே தமிழ்தாய் வாழ்த்து பாடுறாங்க. முடிந்தவரை நம்முடைய தாய்மொழியை கற்றுக்கொண்டு அதற்கு மரியாதை கொடுக்குற அளவுக்கு பாடுறாங்க. அவர் எங்கேயும் கூட சிறுமைப்படுத்தலாம். அதனால் தமிழக அரசு தேசிய கீதத்தை எதற்காக அதன் மீது ஒரு கடும் கோபத்தை வச்சிருக்காங்கன்னு தெரியல. தமிழக அரசு தமிழ்தாய் வாழ்த்தும் முக்கியம், தேசிய கீதமும் முக்கியம் என்கின்ற ஒரு கொள்கை முடிவுக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. தமிழகத்தில் திரைப்பட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியல் சூப்பர் ஸ்டார் நான் தான் வச்சிருக்கேன். நான் சீமானண்ண பேசலிங்க, நான் பார்க்கல, அதனால் எனக்கு தெரியாதுங்க. நான் சீமானண்ணா அவருடைய அரசியலை சொல்கிறாங்க, அதனால் மக்கள் பார்க்குறாங்க, ஓட்டு போடுறாங்க. தமிழக அரசியலுடைய சூப்பர் ஸ்டார் யாருன்னா வாக்காளர். மிச்சவங்கெல்லாம் ஆக்டர்ஸ் தான். அதனால் வாக்காளர்கள் தான் சூப்பர் ஸ்டார். சீமானண்ணே ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர். 2025 எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாங்க. ஏன்னா 500 கொடுக்கறது 1000 கொடுக்கணும்னு யோசிப்பாங்க. அதெல்லாம் நடக்காதுங்க. நான் பார்ப்போம். வைங்கண்ணா, வாங்கண்ணா. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.